உரிமை, இந்த தனித்தொகுதி முறை, அமைச்சரவையில் இடஒதுக்கீடு, இவை நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு, இவை எல்லாம் இனிமேல் இந்தியாவிலே கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டால் பொது தொகுதிகளிலே போட்டியிடுங்கள், அதுவும் தேவையில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் என்கிற நாடு பிரித்து கொடுத்தாகிவிட்டது. அங்கே வேண்டுமானால் செல்லுங்கள். இந்தியாவிலே உங்களுக்கு இந்த உரிமைகள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது. மத அடிப்படையில் இந்தியாவை நாங்கள் பிரிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு அத்வானியை போல் 1000 மடங்கு அத்வானியாக இருந்த அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு நாம் பெற்றிருந்த எல்லா உரிமைகளையும் 1948ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி ஒரே நாளிலே ஒரே உத்தரவிலே இவற்றை ஒழித்தார். ஒழித்ததற்கு பின்னாலே இந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை பற்றி பேசுவதற்கு அருமை சகோதரர்களே நமக்கு எவ்வளவு காலம் ஆகியிருக்கிறது? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. 50 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலே தான் நாம் எல்லாம் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்கிற கோஷத்தை இன்றைக்கு இந்தியாவிலே வைக்கிறோம், தமிழ்நாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டு காலம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இதன் அருகிலேயே நெருங்க முடியாத சூழ்நிலையை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதே காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான் நமக்கு செய்தது. அந்த வகையிலே இஸ்லாமிய மக்கள் துரோகிகள் என்று பட்டியலை போட்டீர்கள் என்று சொன்னார். இஸ்லாமிய மக்களுடைய துரோகிகளின் எண்ணிக்கையிலே முதல் எண்ணிக்கையை தொடங்கி வைத்தது யார் என்று கேட்டால் காங்கிரஸ் தான் சகோதரர்களே. முதலிலே இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் இழைத்தது காங்கிரஸ் பேரியக்கம். அந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பின்னாலே காங்கிரஸ் நமக்கு துரோகம் இழைத்து விட்டது. எனவே திராவிடர் இயக்கம் நமக்கான மறுமலர்ச்சி இயக்கமாக இருக்கும் என்று இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ்நாட்டிலே எழுப்பினார்கள். அப்படி தமிழ்நாட்டிலே நம்பிய அந்த திராவிட இயக்கம் உங்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காக